எனக்கு எதிராக ஏதாவது அறிக்கை விடணும்னா எம்ஆர்கே பேரில் அறிக்கை வரும். எனக்கு என்ன ஏதாவது பேசணும்னா துரைமுருகன் வச்சு பேசுவாங்க, இல்ல சிவசங்கர் வச்சு பேசுவாங்க, இப்ப இல்ல சேலத்துல பணமரத்துப்பட்டி ராசேந்திரன் வச்சு என்ன பேசுவாங்க. இதுதான் ஜாதி அரசியல். திமுக இது தவிர வேற தெரியாது. கலைஞர் கத்து கொடுத்தாரு, இப்ப ஸ்டாலின் அதை பின்பற்றுறார். ஏன் வேற யாரும் அமைச்சர் கிடையாதா? வேற யாரும் பேச மாட்டாங்களா? பேச தெரியாதா? அப்படி ஒருத்தர் பேசினார். எங்க பேசினாரு? திருவண்ணாமலையில பேசினார் ஒருத்தர். போன வாரம் போயிருந்த திருவண்ணாமலை. யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. அவர் பேர் அதான். ஏவா வேலு, ஏவா வேலு. அவர் பேர் வந்து எத்திராஜுலு வஜ்ரவேலு. திருவண்ணாமலைக்கு போனேன், பேசினேன், அங்க இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசினேன். அவருக்கு ஜுரம் வந்துடுச்சு. மயக்க பிடிச்சி என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறார். இவங்க தான் எனக்கு என்னமோ அமைச்சர் கொடுத்தாங்களாம், இவங்க தான் எனக்கு எம்பி ஆக்கினாங்களாம், இவங்க தான் எல்லாம் பண்ணி வச்சாங்களாம். யோ, நாங்க இல்லைன்னா நீங்க முதலமைச்சரா வந்திருக்க முடியாது. உங்க கலைஞர் 2006 முதலமைச்சரா வந்திருக்க முடியாது. உங்ககிட்ட இருந்தது 96 எம்எல்ஏக்கள், எங்க கிட்ட இருந்தது 18 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. எங்களுடைய ஆதரவு தான். நீங்க 5 ஆண்டு காலம் கலைஞர் முதலமைச்சரா, கடைசி காலத்தில் கலைஞர் முதலமைச்சரா இருந்தது யாரால? எங்களால. பாட்டாளி மக்கள் கட்சியால. இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாத? எத்திராஜுலு வஜ்ரவேலு சவால் வர்றாராம், பாட்டாளி மக்கள் கட்சி தனியா தேர்தலில் நிக்க முடியுமா? இதை நான் கேட்கிறேன். ஒண்ணு, திமுக வயசு 75 வயது உள்ள திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க தனியா போட்டிடுங்க. உங்க கூட்டணி எதுவும் வேணாம், தனியா போட்டிடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தனியா போட்டியிடும், எங்களுக்கு எல்லா தைரியம் இருக்கிறது. திமுக 1957 இருந்து தேர்தலில் போட்டியிடுகிறது. 1957 முதல் திமுக தேர்தலில் போட்டியிட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 15 சட்டமன்ற தேர்தல்கள் நடந்தது. இந்த 15 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஒரு தேர்தலில் கூட தனியா போட்டியிடல. 15 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில தான் போட்டியிடுது திமுக. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வயசு 36. 1935 1989 தொடங்கப்பட்ட கட்சி. நாங்க கட்சி தொடங்கிய பிறகு 7 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம். அதில் 3 தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிட்டோம். ஐயா, எங்களுக்கு அந்த தைரியம், எங்களுக்கு அந்த தில் இருக்கு. 1991 96 2016 தனியா நாங்க போட்டிட்டோம். திமுகவில் தனியா போட்டிட்டு தைரியம் இருக்கா? தில் இருக்காயா? இல்ல, முடியாது. உங்களால முடியாதியா? எங்களுக்கு தைரியம் இருக்கு. இவர் என்னமோ சொல்றாராம், இவர் தான் எனக்கு அமைச்சர் கொடுத்தாராம், இது பண்ணாராம், என்னென்னமோ கதை விட்டுட்டு. கலைஞர் இறந்த பிறகு உங்களுடைய முதலமைச்சர் அழுதுட்டு இருந்தார், பாத்தீங்கல்ல? எதுக்கு? கலைஞரை மெரினா பீச்சில் அண்ணா அங்க நினைவு பக்கத்தில் அடக்கம் செய்யணும்னு. அதுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க? முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே நீங்க எங்க போனீங்க? சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க. அதற்கு முன்பு நாங்க ஒரு வழக்கு போட்டோம். மெரினா பீச் என்பது இனி அது வந்து கல்லறை கிடையாது, கல்லறை பகுதி கிடையாது, யாருமே அங்க அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்க கேஸ் போட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்ட உடனே நீதிபதி என்ன சொல்லிட்டாரு? பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு போட்டிருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வழக்கை திரும்ப பெற்றால் நான் இந்த வழக்கு எடுப்பேன். எப்போ? ராத்திரில 9-10 மணிக்கு சொல்றாரு. உடனே பாலு, வழக்கறிஞர் பாலு வந்து எனக்கு போன் பண்றார். ஐயா படுத்துட்டார், எனக்கு போன் பண்றார். ஐயா இது மாதிரி கேட்குறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட வழக்கு திரும்ப பெற்றால் வாபஸ் பண்ணாதான் அந்த வழக்கு எடுப்பாங்களா அப்படின்னு. பாலு, உடனே நீங்க வாபஸ் பண்ணுங்க. எதுவும் யோசிக்கல, எனக்கு யோசிக்கல. உடனே வாபஸ் இல்லையா? ஐயா அதான் சொன்னா, ஐயா நான் காலையில் பேசிக்கிறோம், பிரச்சனை. உடனடியாக பாலு நம்ம போட்ட வழக்கை வந்து அன்னைக்கு ராத்திரியில் 10 மணிக்கு திரும்ப பெறார், வாபஸ் பண்றார். பிறகு நீதிபதி 2 மணிக்கு தீர்ப்பு கொடுக்கிறார். என்னன்னு? கலைஞரை மெரினா பீச்சில் அடக்கம் பண்ணலான்னு.
நம்ம மட்டும் இன்னைக்கு அந்த கேஸை வாபஸ் பண்ணலன்னா அந்த கேஸை எடுத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கலைஞரை நீங்க நினைத்தது போல் மரீனா பீச்சில் அண்ணா சமாதி பக்கத்தில் அவர் அடக்கம் பண்ணதுக்கு காரணம் யாரு? அன்புமணி ராமதாஸ். இதுக்கெல்லாம் நன்றி கடன்லாம் நான் எதிர்பார்க்கல. நீ இவ்வளவு நன்றி கட்டவங்க நீங்கெல்லாம் திமுக காரங்களாம். அதெல்லாம் நான் எதிர்பார்த்துலாம் நான் செய்யல. கலைஞர் மேல எனக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அவருக்கு சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு கலைஞருக்கு. ஆனா அவருடைய மகனா சொல்லுகின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் கிடையாதுயா. எந்த சம்பந்தமும் உங்களுக்கு கிடையாதுயா. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சமூக நீதினா என்னன்னு தெரியுமாயா உங்களுக்கு? நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதியுடைய பழைய வசனம் பேசுறீங்களே, உங்களுக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 4.5 ஆண்டு காலத்தில் சமூக நீதிக்காக எந்த துரும்பாவது எதை போட்டீங்களா? நீங்க சமூக நீதியின் விரோதி மட்டும் இல்ல, சமூக நீதியின் துரோகி திமுக, சமூக நீதியின் துரோகி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இவங்கள சமூக நீதி பத்தி பேசுவது கூட தகுதி கிடையாது. எத்திராஜுலு வஜ்ரவேலு இன்னொன்னு பேசினார் திருவண்ணாமலையில், நந்தன் கால்வாய் திட்டம். இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அவர் சொல்றாரு, திமுகவில் நம்ம கோவிந்தசாமி ஏஜின்னு சொல்லுவோம். இப்ப இருக்க ஏஜி சம்பத் அவங்க அப்பா, அவர் விவசாயத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் 1971 அவர் தான் அந்த திட்டத்தை கொஞ்சம் நடத்தினார். கொஞ்சம் அதுக்குள்ள இறந்துட்டார். அவர் சொல்றாரு, அப்போ அன்புமணிக்கு 3 வயசு. அவர் பேசுறாரு இன்னைக்கு, ஏயா அந்த அடிப்படை கூட தெரியாது எனக்கு, 3 வயசுல இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, மானம் கட்டவங்களா? நீ எதுக்கு அமைச்சரா இருக்கிற? உனக்கு எதுக்கு அமைச்சர் பொறுப்பு? இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டியதுனையா? அது பெரிய திட்டமே கிடையாது, ஒரு சாதாரண திட்டம். அது ஒரு சாதாரண திட்டம். அங்க இருக்கிற உபரி நீர் துறிஞ்சல் ஆறுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற துறிஞ்சல் ஆறுல ஒரு தடுப்பணை ஒண்ணு இருக்கு. அங்க தடுப்பணை கீரை உள்ள அந்த தடுப்பணையில அங்க இருந்து தண்ணி காவா மூலமா எடுத்துன்னு போய் திருவண்ணாமலையில ஒரு 14 ஏரி, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 22 ஏரி. இதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவானா 400 கோடி. 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற தமிழ்நாடு அரசு ஒரு 400 கோடி செலவு பண்ணி இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதா? எனக்கு 3 வயசுல இருந்து திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்களாம். மானம் கட்டவனுக்கலாம். எதுக்கு அவங்களுக்குலாம் ஆட்சி? இதுக்கு பேச்சு வேற, இதுக்கு பேச்சு வேற. அதனால இதெல்லாம் சும்மா எவ்வளவு கேவலமா இருக்குது. இங்க இருக்கிற அமைச்சர் எங்கப்பா காமிப்பா. அதாவது 2011 தேடி நான் தேடணும், அதுக்குள்ள தேட வச்சேன். 2011 தேர்தலுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன? கடலூர்ல ஒரு மருத்துவ கல்லூரி அறிவிப்பு. எப்போ? திமுக ஆட்சியில் நம்ம வேங்கன் மைந்தன் தான் அப்போ ஒரு அறிவிப்பு. எங்க? கடலூர்ல, கடலூர் நகரத்தில் அந்த காசநோய் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு, ஒரு அடிக்கல். அப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தான். நான் அப்போ மத்தியில் 2009 வரைக்கும் சுகாதாரத்துறையில் இருந்தேன், நான் அமைச்சராக இருந்தேன். அப்போ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் கொடுத்தேன். நான் அப்போ கேட்க வேண்டியதானே? இங்க தேர்தலுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வருது. அதன் பிறகு அதிமுக ஆட்சி அதிமுக ஒன்றும் பண்ணல. அதன் பிறகு 2020 இப்ப இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி வந்தாரு. ஒரு கல்லை காமிச்சாரு. கல்லை காமிச்சு, எங்க அந்த கல் என்ன? அடிக்கல் நாட்டின கல்லாம். நான் கேட்கிறேன், துணை முதல்வர் உதயநிதி அவர்களே, எங்க போச்சு அந்த கல்? இப்போ நீங்க 4.5 ஆண்டு காலம் நீங்க ஆண்டீங்களே, ஆண்டுட்டு இருக்கீங்களே, நீங்க அந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா? ஏன் உங்களால ஏன் கொண்டு வர முடியல? உங்களால ஏன் தொடங்க முடியல? அந்த கல்லை தேடி தேடி பார்த்தேன், நேத்து தான் கிடைச்சது எனக்கு. இந்த கல்லு தான். திமுக கடலூர்ல மருத்துவ கல்லூரி தொடங்குவதற்காக நாட்ட அந்த அடிக்கல் நாட்டு இந்த செங்கல் 10 வருஷமா இவங்களும் பண்ணல. இப்ப 4.5 வருஷமா திமுக
அந்த கல்லை ஏதோ காமிச்சு அரசியல் பண்ணி அந்த கல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த கல்லு தான் லோல் பட்டு இருக்கு. இந்த கல்லு எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ ஏமாற்று வேலை. யார்கிட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரையா ஏமாத்துறீங்க? கடலூர் என்பது இந்த மாவட்டத்தினுடைய தலைநகர். மாவட்டத்தின் தலைநகரத்தில் மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும். ஏதோ கணக்குக்கு அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை அரசு மருத்துவக் கல்லூரியா நாங்க மாத்திட்டோம். என்னையா மாத்தினீங்க? ஏன் கடலூர்ல தொடங்கினா உங்களுக்கு என்ன நோகுது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் என்ன ஒரு கூடுதல் மருத்துவக் கல்லூரி வந்தா என்ன பிரச்சனை? கொண்டு வர வேண்டியதானே? அறிவிச்சிருக்கீங்கல்ல, அடிக்கல் நாட்டினீங்கல்ல, இதை பத்தி பேசுனீங்கல்ல, தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? புக்கு கொடு. எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? ஓ, விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டு இருக்கிறேன் ஒரு 20 நாளுக்கு முன்பு. இது ஒரு ஆவணம். இந்த ஆவணம் என்பது புள்ளி விவரங்கள் இதில் இருக்கிறது. என்ன புள்ளி விவரங்கள் தெரியுமா? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள். அதுல எல்லாமே இந்த 505 வாக்குறுதிகளும் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன். 505 வாக்குறுதிகளில் திமுக நிறைவேற்றி இருப்பது வெறும் 66 வாக்குறுதிகள். 505ல வெறும் 66 தான் இவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, நாங்கள் ஒரு நாளைக்கு சொல்றாரு, நாங்கள் 98 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம். அடுத்த நாள் காலையில இன்னொரு மாத்தி பேசுறார், இல்ல 90 விழுக்காடு வாக்குறுதிகள். இதுல நான் புட்டு வச்சிருக்கிறேன். நான் சும்மா நான் பேச மாட்டேன். எப்பவுமே புள்ளி விவரங்களோட நான் பேசுறேன், ஆதாரத்தோட நான் பேசுறேன். இந்த புத்தகத்தை நீங்க எல்லாம் படிங்க, ஆன்லைன்ல இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு போங்க. எல்லாமே ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும். திமுக என்பது பொய். திமுகவுக்கு மறுபெயர் என்ன? பொய். அவ்வளவுதான். திமுக தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்தது என்ன? பொய் என்ற ஒரு முதலீடு தவிர வேற எந்த முதலீடும் கிடையாது. இதுல 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகள் எத்தனை விழுக்காடு தெரியுமா? 13 விழுக்காடு, 13%. 13 விழுக்காடு. இப்போ ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண எத்தனை % வாங்கணும்? 35% வாங்கணும் பாஸ் பண்ணா. திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? வெறும் 13 மார்க் எடுத்திருக்கு. 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு திமுக. இந்த புக்ல இருக்கு. திமுக வெறும் 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் தேர்தலில் போட்டியிடலாமா? மறுபடியும் வரலாமா? வர முடியுமா? வர விட்டுடுவீங்களா? முடிச்சுடணும். அவ்வளவுதான், முடிச்சுடணும். அவங்களுக்கு தகுதி இல்லையா? தமிழக மக்களை ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், ஃபெயில் ஆயிட்டாங்க. இது எந்த மேடையில நாம் பேச தயாரா இருக்கிற மேடையை போடுங்க. அவசரமா போன வாரம் தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் 2 அமைச்சர்களும் இதுக்கு பதில் சொல்றாங்க. அதுலயும் பொய் சொல்லிட்டு, அதுலயும் ஒரு பொய் சொல்லிட்டு, நாங்க 40 நிறைவேற்றிடுவோமா, மீதிலாம் அரசாணை போட்டுட்டோமா. உன் அரசாணை யாரையா? எந்த யாருக்கு வேணும் அரசாணை? எதுக்கியா பொய் சொன்ன? அதுல ஒரு பொய், என்ன மிகப்பெரிய ஒரு பொய் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே வாரத்தில் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம். படுபாவீங்களா? இவ்வளோ பொய்ய சொல்லுவீங்களா? எத்தனை பொய்யா, எத்தனை பொய்யா? விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதியில் கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கு. எத்தனை தெரியுமா நிறைவேற்றி இருக்கிறாங்க? வெறும் 8. 56ல 8 தான். 48 வாக்குறுதிகள் நிறைவேற்றல. ஒரு 7 அறகுறையா. ஆக இவ்வளோ பொய் சொல்லுகின்ற திமுகவை நிச்சயமாக அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. இந்த தேர்தலில் மிக முக்கிய முடிவை எடுக்க வேண்டுமா? குறிப்பா நான் சொல்வது பெண்களுக்காக தான் நான் சொல்றேன். பெண்கள், தாய்மார்கள், மகளிர், தயவு செய்து திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள். திமுக ஆட்சியை அகற்றுங்கள். இல்லனா ஒரு மருத்துவனாக, முன்னாள் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்றேன், திமுக தப்பி தவறி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளையோ நீங்க மறந்துடணும்.
இது நான் ஒரு டாக்டரா நான் சொல்றேன், முன்னாள் அமைச்சரா நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியுது. எனக்கு தமிழ்நாட்டில் நான் எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். மிக மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இன்று இருக்கிறது. மதுவை விட மோசமானது போதை பொருட்கள், மதுவை விட மோசமானது கொடூரமானது கஞ்சா, அதை விட மோசமானது இந்த காக்கேன், ஹெராயின், எம்எஸ்டி, எல்எஸ்டி, மித்தைல் ஆம்படின் போன்ற போதை பொருட்கள், போதை ஊசி, போதை பவுடர், போதை சாக்லேட், போதை எண்ணெய், இதெல்லாம் போட்டுக்கிட்டா அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு உங்களுக்கும் தெரியாது. குடிச்சிட்டு வந்தானா தெரியும், நாத்தடிக்கும். ஆனா போதை அந்த ஊசி போட்டு பவுடர் போட்டு அதெல்லாம் போட்டானா, மாத்திரை போட்டானா எதுவுமே தெரியாது. கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதை யாரு விற்கிறா? இந்த போதை பொருட்கள் யாரு விற்கிறா? திமுக காரன் தான் விற்கிறான். அதையும் விட்டு வைக்க மாட்டான். காசு எப்படி வந்தாலும், எந்த வழியில் வந்தாலும். இது ஏதோ சும்மா நான் உங்ககிட்ட பழி சொல்லணும்னு நான் சொல்லல. எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. கஞ்சா விற்கிறதும் போதை மாத்திரை விற்கிறதும். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன், அவனை பிடிச்சானுங்க. ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சானுங்க. வெளியில் டெல்லியிலேருந்து பிடிச்சானுங்க. பிடிச்சி விசாரணை பண்ணா 3000 கோடிக்கு போதை மாத்திரை தமிழ்நாட்டில் வித்திருக்கிறான். யாருக்கு வித்திருக்கிறான்? தமிழ்நாட்டு மக்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு 3000 கோடிக்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான். அவன் யாருன்னா திமுகவுடைய முக்கிய நிர்வாகி. திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல, திமுகவுடைய முக்கிய நிர்வாகி, அயலக செயலாளர். திமுகவுடைய அயலக செயலாளர். அப்போ எந்த நிலையில இருக்கு பாரு, எந்த லட்சணத்தில் இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த போதை பழக்கத்தை பயன்படுத்தி தான் தடுக்கு விழுந்தா மதுக்கடைகள், சாராய கடைகள் இல்லாம சந்து கடைகள் இல்ல, டாஸ்மார்க் இல்ல, சந்து கடை எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இவன் போட்டுக்கிட்டா அவன் மிருகமாயிடுறான். அவன் என்ன நடக்குதுன்னு தெரியல. தண்ணியும் போடுறான், அதுல போதையும் போட்டுட்டு இருக்கிறான், அதுல கஞ்சா பவுடர் எல்லாம் போட்டுக்கிட்டா அவன் மனித மிருகமாயிடுறான். அவன் என்ன பண்ணான்னு தெரிய மாட்டேது அவனுக்கு. ரோட்ல வர பொண்ணுங்க, போற பொண்ணுங்க கிண்டல் அடிச்சு கையை பிடிச்சிக்கிட்டு கெட்டு போட்டு பாலியல் வன்கொடுமைகள். ஆரப்பாக்குன்னு ஒரு கிராமம், கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு கிராமம் ஆரப்பாக்கம். 8 வயசு குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது, பாட்டி வீட்டுக்கு போகுது. அந்த 8 வயசு குழந்தைய ஒரு மனித கொடூர மிருகம் கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை கெடுத்துட்டான். கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க அப்பா அம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ்ல அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான். அப்படிலாம் நடக்கல. அந்த குழந்தை பாவம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணி விட்டான். பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயல் நிர்வாகிகள் எல்லாம் போய் அங்க அழுத்தம் கொடுத்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த எஃப்ஐஆர் போடுறாங்க. போலீஸ்ல எஃப்ஐஆர் போட்டுட்டு 5 நாள் அமைதியா இருக்கிறாங்க. அதன் பிறகு நம்ம கட்சியின் பொருளாளர் திலகபாமா அவர்களை போன் பண்ணி நீங்க போங்க. அந்த அம்மா போய் அங்க உட்காந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துக்கிட்டு நீ கைது பண்ணலன்னா இங்கிருந்து நான் போக மாட்டேன்னு எல்லாம் பெரிய கூட்டம் சேர்த்த பிறகுதான் அப்புறம் தான் 5 டீம் போலீஸ் டீம், 6 டீம், 8 டீம் அனுப்புறாங்க. அனுப்பி 3 வாரத்துக்கு அப்புறம் அவனை பிடிக்கிறானுங்க. யாருன்னா அவன் அஸ்ஸாம்காரன். எங்க வேலை செய்யறான்? ஆந்திராவில் வேலை செய்யறான். சூலூர்பேட்டையில் ஆந்திரா பார்டர், தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல வேலை செய்யறான். அவன் சொல்றான், நான் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் நான் வேலை செய்கிறேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு நான் போயிடுவேன். ஏன் தமிழ்நாடு போறேன்னா தமிழ்நாட்டில் மது கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும், போதை மாத்திரை கிடைக்கும், போதை ஊசி கிடைக்கும், போதை பவுடர் கிடைக்கும். அதுக்கு நான் தமிழ்நாட்டில் போவேன். போயிட்டு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சியா நடக்குதுங்க. எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி. இங்க இருக்கிற நம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. காரணம் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது திமுக. வெக்கக்கேடியா துப்பில்லாத ஒரு திமுக ஆட்சி. என்கிட்ட ஒரு ஆட்சி நடத்தி கொடுங்க. 6 மாசம் இல்ல 6 நாள்ல தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை போதை பொருட்கள் என்னால ஒழிக்க முடியும். 6 நாள்ல என்னால பண்ண முடியும். இது சும்மாலாம் நான் சொல்லல. காவல்துறைக்கு தெரியாம யாராவது விற்க முடியுமா? கஞ்சா விற்க முடியுமா? காசு கமிஷன் வரதே அவங்க தான். என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் எல்லா எஸ்பியும் வர வைப்பேன். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு, சென்னை உட்பட.
எல்லா எஸ்பியும் வர வச்சுட்டு நான் சொல்லுவேன், ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்க மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு கஞ்சா போட்டல மாட்டிச்சுன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவேன். எஸ்பி என்ன பண்ணுவாரு, அடுத்த நாள் போய் டிஎஸ்பி எல்லாரையும் கூப்பிடுவார். என் வேலை போயிடும், உங்க எல்லையில எங்கேயாவது வித்தாங்கன்னா ஒன்னு நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிடுவார். டிஎஸ்பி அங்க போய் என்ன பண்ணுவார், இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வர வச்சு மீட்டிங் போட்டு, யோ எங்கேயாவது வித்தாங்கன்னா உன் வேலை போயிடும், இல்ல என் வேலையும் போயிடும், நிறுத்து. ஒரே வாரத்தில் செய்யலாயா, நிச்சயமா செய்ய முடியும். ஆனா செய்ய மாட்டாங்க திமுகவில். ஏன்னா விற்கிறதே அவன் தானே, விற்கிறதே அவன் தானே. இது ஏதோ சும்மா நான் சொல்லணும்னு சொல்லல, இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். பண்ருட்டியில் இப்பதான் அங்கிருந்து வந்தேன் நான். இந்த மாவட்டம் பண்ருட்டி பலாப்பழம், முந்திரி, வாழை, கரும்பு, நெல் எல்லாமே விவசாயிகள். இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் கொஞ்சம் எல்லாம் அவ்வளோ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கா, ஒரு மதிப்பு இருக்குதா? அவங்க விளைச்சலுக்கு ஏதாவது ஒரு விலை இருக்கா? இல்ல. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு கேட்டோம் நம்ம? 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலை கேட்டோம். இப்ப என்ன கேட்டுங்க, இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 2500 ரூபாய். அதுக்கு ஒரு கொண்டாட்டமா? அதுக்கு நம்ம விவசாயத்துறை அமைச்சர் வந்து அவங்க முதலமைச்சருக்கு நன்றியா? எதுக்குயா நன்றி? என்னையா நன்றி? இன்னைக்கு ஒரு குவிண்டால்னா எவ்வளவு? 100 கிலோ. ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகுது? 2450 ரூபாய். இவங்க கொடுக்கிற விலை 2500 ரூபாயா. அதுல ஊக்கத்தொகை எவ்வளவுன்னா 131 ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். மீதி எல்லாம் யார் கொடுக்கிறா? மத்திய அரசு கொடுக்குது. 131 ரூபாய் தான் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. ஒரிசாவில் 800 ரூபாய் கொடுக்குறாங்க, பஞ்சாப்ல 500 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலையை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுறீங்க? விவசாயிகள் நம்முடைய கடவுளையா, நமக்கு சோறு போற கடவுளையா விவசாயிகள்? அவங்க சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் துறை அமைச்சர் பதவி எல்லாம்? அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய. இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற யாரும் இதெல்லாம் பேச மாட்டாங்க, வேற யாரும் பேச தெரியாது. நம்ம மாட்டு உணர்வு பூர்வமா நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். முந்திரி, இந்த மாவட்டத்தில் முந்திரி வேர்ல்ட் ஃபேமஸ் கேஷ்யூநட் எங்க? கடலூர் மாவட்டம். ஆனா இன்னைக்கு முந்திரி விவசாயிகள் பாவமா இருக்கு. 80 கிலோ ஒரு மூட்டை முந்திரி கொட்டை. இன்னைக்கு எவ்வளவு விலை? 8000 ரூபாய், 8500, 16000, 18000, 20000 ரூபாய் போனது. ஏன்? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறான். யார் பண்றா? திமுக காரன். அதுவும் எங்க இருந்து? தென்னாப்பிரிக்கா, கானா, ஐவரி கோஸ்ட், மடகாஸ்கர். இங்க இருந்து 4 லட்சம் டன் முந்திரி கொட்டையை இறக்குமதி பண்ணி அங்க இங்க உடைச்சு கிடிச்சு அதை பதப்படுத்தி பாலிஷ் பண்ணி அனுப்பிச்சுட்டு. ஏன் இங்க இருக்கிற முந்திரி, தமிழ்நாட்டு உற்பத்தி முந்திரி 50 விழுக்காடு கடலூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முந்திரி எல்லாம் உற்பத்தி இல்ல, 50 விழுக்காடு இந்த மாவட்டத்தில். ஏன் இதை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி இது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணா என்ன? அதுக்கு ஒரு சூழலை உருவாக்கினா என்ன? அதுக்கு ஒரு கேஷ்யூநட் ப்ராசஸிங் ஜோன் ஒன்று புதுதா உருவாக்கினா என்ன பிரச்சனை? ஏன் பண்ண மாட்டீங்க? உங்களுக்கு தானே அந்த துறை இருக்கு, அதிகாரம் இருக்கு, மனசு கிடையாது. ஒரு வாரியம் கொடுப்பாங்க, வாரியம் வேணும் முந்திரிக்காக ஒரு வாரியம்னு சொல்லி அது ஒரு பொய். அதுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடுன்னு சொன்னா அது ஒரு பொய். 6 மாசம் ஆயிடுச்சு. பலா, பலானா என்ன? பண்ருட்டி பலாப்பழம், கடலூர் பலாப்பழம் எவ்வளோ சுவையா இருக்கும். அதை பதப்படுத்தி அதை பெரிய அளவில் ஒரு பெரிய தொழிலா மாத்த இருக்கலாம். கேரளாவில் பண்றான். கேரளாவிலும் பலாப்பழம் இருக்கு. ஆனா அந்த பலாப்பழம் சுவையா இருக்காது, ஒசர ஒசரமா மரத்தில் இருக்கும். ஆனா அந்த பலாப்பழத்தில் கேரளாவில் 200 வகையான பொருட்கள் அந்த கேரளா பலாப்பழத்தில் அவங்க செய்யறாங்க. 200 வகையான பொருட்கள். ஆனா இங்க
அதை அழுகி அதை விட்டு அதை பாவம். ஒரு பலாப்பழம் அந்த காலத்துல எல்லாம் 150 ரூபா ஒரு பலாப்பழம். இன்னைக்கு 10 ரூபா 12 ரூபா 15 ரூபா எடுத்துட்டு போக முடியும். விவசாயி எடுத்துட்டு போய் ஹைவேஸ்ல பார்த்தா வித்துட்டு இருக்கிறான் ரோட்ல கொட்டி. பாவம். அது விற்கிறத விட ஒழுங்கு கூட கிடையாது. அதுல குளிர் பதன கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ், அதை வச்சு அதை பதப்படுத்தி அதுல ட்ரை பண்ணி ஃப்ரீஸ் ட்ரை பண்ணலாம், சோலார் ட்ரையர் பண்ணலாம், 1 வருஷம் வச்சுட்டு இருக்கலாம், எவ்வளோ செய்யலாம். ஆனா அதெல்லாம் செய்வாங்களா இவங்க? இல்லை. இங்க இந்த மாவட்டத்தில் மீனவர்கள் பிரச்சனை இருக்கு, எவ்வளோ இருக்கு. நாளைக்கு காலையில் போறேன் தேவப்பட்டினம், தேவனாம்பட்டினம் நாளைக்கு காலையில் போறேன், மீனவர்களை பார்க்க போறேன் நான். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் அங்க இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நான் பார்க்கணும். இது வேற யாரும் செய்ய போறது இல்லை. இது ஏதோ நான் இங்க வந்தது அரசியலுக்காக, நான் ஓட்டுக்காக நான் வரலமா. நான் ஓட்டுக்காக வரல. வந்த காரணம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும். ஏன்னா கடந்த 3 தேர்தலில் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க. ஒரு தேர்தல் மட்டும் நான் பேசல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதி திமுகவுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள். 2021 திமுகவை ஆட்சியில் நீங்க கொண்டு வந்தீங்க. 2024 40க்கு 40 நீங்க திமுக கொடுத்தீங்க. ஆக கடந்த 3 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க, எந்த நிலையில இருக்கீங்க சிந்தித்து பாருங்க. 4வது தேர்தலிலும் நீங்க அவங்க வெற்றியை கொடுப்பீங்களா? இல்ல, முடியவே முடியாது, 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 கூடாது. இன்னைக்கு நீங்க முடிவு செய்யுங்க. தேர்தல் இன்னும் 6 மாசம் இருக்கு. இன்னைக்கு முடிவு என்ன? யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீங்க எடுங்க. யார் வரக்கூடாது? திமுக. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, ரோட்ல நடந்து யார் யார் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாதுங்க, மோசமானவங்க, மோசமானவங்க. முதலமைச்சருக்கு எதுவும் தெரியல, அவன் சொல்றான், நானும் தான் சொல்றேன். பாவம் பாவம். தினம் ஒரு 2 மணி நேரம் ஒரு ஷூட்டிங் நடக்குது, டிராமா நடக்குது, ஆக்ஷன் கேமரா டேக் கட் அப்படின்னு 2 மணி நேரம் வராரு, இவங்க கொடுக்குறாங்க, அதை படிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். அவருக்கும் தெரியல என்ன நடக்குது. அதை வச்சுட்டு இவங்க சும்மா ஏதோ அங்கங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரை சுத்தி ஒரு 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அமைச்சர்கள் பேர் வழியில் 4 வியாபாரிகள். அதுல ஒரு முக்கிய வியாபாரி யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. ஏன்னா இவங்க எல்லாம் மந்திரி பதவி வச்சுட்டு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற நல்லதுக்கு எதுவும் பண்ணல, மக்களுக்கு எதுவும் பண்ணல. நான் சொன்னேன் 505 வாக்குறுதியில வெறும் 66 வாக்குறுதி நிறைவேற்றி பொய்யை சொல்லுகின்ற ஒரு கட்சி திமுக. மீண்டும் வருவாங்க பொய்யை சொல்லி, பொய் மூட்டை இல்ல மட்டும் இல்ல, பண மூட்டையும் எடுத்துட்டு வருவான், கொள்ளடிச்ச பணம். அதெல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடாது, ஏமாந்துட போறீங்க. முக்கியமா நான் சொல்லுது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். வாங்க வாங்க வாங்க. போன தேர்தலில் தெரு தெருவா வீடு வீடா போய் ஓட்டு கேட்டாங்க. யாரு? அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். வச்சாங்க பாரு ஆப்பு, நல்லா ஆப்பு அடிச்சாங்க பாரு. என்னையா கேட்டாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும்? எங்களுக்கு இந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கய்யா, 2003 நடந்த ஓய்வூதியத்தை கொடுங்க. அது எத்தனை பேருக்கு? 1,98,000 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்தா என்னையா? இது சாதாரண பிரச்சனையா? ஏன் நான் சாதாரண பிரச்சனை சொல்றேன்னா, இந்தியாவில் 7 மாநிலங்களில் அவங்க பழைய ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. ஒன்னால ஏன் கொடுக்க முடியாது? உங்களை விட, தமிழ்நாட்டை விட நிதி நிலைமை மோசமா இருக்கின்ற மாநிலங்கள் அந்த 7 மாநிலங்கள். அவங்களாலே கொடுக்க முடியுதுன்னா ஒன்னால ஏன் கொடுக்க முடியல? ஏன்? உங்களுக்கு மனசு இல்லை, திறமை கிடையாது, தகுதி கிடையாது, நிர்வாகம் தெரியாது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு மதிக்க தெரியல. குடும்பம் குடும்பம் உனக்கு ஓட்டு போட்டாங்களே. ஆனா இருக்குது, உங்களுக்கு இருக்குது. எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா வகையிலும் முடிவு பண்ணிட்டாங்க. கல்வித்துறையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தினம் தினம் எல்லா வகையான ஆசிரியர்களும் தெருவில் இருக்கிறாங்க, இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன்
3 லட்சம் அரசு வேலைகள் காலியாக உள்ள வேலைகளை நிரப்புவோம். கிழிச்சையா? எத்தனையா நிரப்பின? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 லட்சம் புதிய அரசு வேலைகளை உருவாக்குவோம். ஏதாவது ஒன்னு உருவாக்குனியா? ஒன்னு கூட உருவாக்கல. ஆக எந்த துறை எடுத்தாலும் சரி திமுக ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதனால நான் சொல்றேன், போதும்யா, இவர்கள் ஆண்டது போதும்யா, நாசப்படுத்தியது போதும்யா. கலாச்சார சீரழிவுகள். கடைசியில நான் சொல்றது சமூக நீதி. சமூக நீதினா என்னன்னு தெரியுமா ஐயா? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் முதலமைச்சரோ வேற எந்த அமைச்சரோ நீங்க மேடையை போடுங்க, நம்ம வேங்கையன் மைந்தன் கூட மேடை போடலாம். நான் வரேன், தனியா வர யாரையும் கூட்டிட்டு வர மாட்டேன். சமூக நீதி பத்தி பேசலாம், விவசாயத்தை பத்தி பேசலாம், நிர்வாகத்தை பத்தி பேசலாம், நீர் மேலாண்மை பத்தி பேசலாம், கல்வியை பத்தி பேசலாம், சுகாதாரம், வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பத்தி பேசலாம். நான் வரேன், தனியா வரேன் ஐயா, மேடையை போடுங்க, விவாதம் பண்ணலாயா, யாருன்னா போடும் வரேன். ஏன்? நாங்க உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொள்பவர்கள். பக்கத்துல கெடிலம் ஆறு, அந்த பக்கத்தில் தென்பெண்ணை ஆறு. கடலூர் மாவட்டம்னாலே இது வடிகால் மாவட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பெங்களூர்ல மழை பெஞ்சா எங்க வெள்ளம் வரும்? கடலூர்ல வெள்ளம் வரும். தென்பெண்ணையில் வந்துச்சுல்ல இப்ப வெள்ளம், எங்க பெய்த தண்ணி? அது பெங்களூர்ல. அங்க பெஞ்ச தண்ணி, அங்க பெஞ்ச மழை வெள்ளம். இங்க தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது ஜுரம் வந்துச்சுன்னா எங்க நெறிக்கட்டும்? கடலூர்ல நெறிக்கட்டும். ஆனா அதற்கு என்ன? இது நமக்கு வரம், இது நமக்கு இயற்கை கொடுத்த வரம். 5 ஆறுகள் கடலூர் மாவட்டத்தில் கடல்ல கலக்குது. இது நமக்கு கிடைச்ச வரம். ஆனா இந்த வரமே அப்பப்போ சாபமா நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த திமுக. எவ்வளவு பெரிய வரம்! நம்ம ஊர்ல ஆறு வருது, அந்த ஆத்துல என்ன பண்ணிருக்கணும்? 5 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டி இருக்கணும். ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டி இருந்தா என்ன நடந்திருக்கும்? நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறோம், வெள்ளம் தடுத்திருக்கலாம். ஆனா நீ ஏன் தடுப்பணை கட்ட மாட்ட? ஏன்? மணல் கொள்ளை அடிக்க முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டான். படுபாவை எப்படியா இப்பெல்லாம் இருக்கிறாங்க? எவ்வளோ நீர் மேலாண்மை, எவ்வளோ நிர்வாகம் செய்யலாம், எவ்வளோ விவசாயத்திற்கு எவ்வளோ பயன்படுத்தலாம். இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே. ஏதோ சும்மா வந்தோமா, ஏதோ பண்ணணுமா? இல்லை, எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே உணர்வுபூர்வமான நடைபயணம் இது. சும்மா நான் பேசணும், வசனம் பேசணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பேச தெரியாது. உணர்வுபூர்வமா விவசாயிகள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, இளைஞர்கள் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லை. 1,30,00,000 இளைஞர்கள். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சக்தி அது. சக்தி, மனித வளம். இளைஞர்கள் மனித வளம். நம்முடைய எதிர்காலம் இளைஞர்கள், அடுத்த தலைமுறை நம்முடைய எதிர்காலம் இளைஞர்கள். ஆனா அவருடைய சக்தி வீணாகி கொண்டிருக்கிறது. வேலை இல்லாதத அவன் குடிச்சிட்டு இருக்கிறான், போதையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறான். அதனால்தான் நான் சொல்றேன், ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நினைச்சு நேத்து முந்தினம் நீங்க நேபாளில பாத்தீங்கல்ல என்ன நடந்தது? நேபாளில எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து அங்கே ஆட்சி மாற்றம் செய்தார்கள். ஆனா அங்க வன்முறை எல்லாம் நடந்தது. அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. நீங்க ஒன்னா சேர்ந்து அறவழியிலே நீங்கள் போராட்டம் செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேருங்கள். நீங்க நினைச்சா நிச்சயமா ஆட்சி மாற்றம் நடக்கும். நேபாளில் நேற்று முன்தினம் ஆட்சி மாற்றம் நடந்தது, இளைஞர்களால் நடந்தது. போன வருஷம் பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நடந்தது, யாரால? இளைஞர்களால நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் ஆட்சி மாற்றம் நடந்தது, யாரால? உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. இன்னும் 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும், யாரால? தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள், உங்களால நடக்க வேண்டும். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உறுதியா நடக்கும். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களுடைய தகுதி, திறமை, உங்களுடைய உறுதி. அதனால்தான் நான் சொல்றேன், உரிமை மீட்க, தலைமுறை காக்க, வருகின்ற தலைமுறைகளை காக்க வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆசை மட்டும் இல்லை, எனக்கு அந்த உணர்வு, அந்த வெறி இருக்கிறது. அதற்காகத்தான் நான் சொல்றேன், இந்த கொடுங்கோல் திமுக ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி,
கள்ளச்சாராய ஆட்சி, தகுதி இல்லாத ஒரு ஆட்சி, திறமை இல்லாத ஒரு ஆட்சி, அரசு ஊழியர்களுக்கு எதிரானது, இளைஞர்களுக்கு எதிரானது, மாணவர்களுக்கு எதிரானது, மீனவர்களுக்கு எதிரானது, நெசவாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, வியாபார பெருமக்கள், தொழிலாளர்களுக்கு, வணிகர்களுக்கு, அத்துணை உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிரான ஆட்சி. திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம் அகற்றுவோம் அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள். தமிழக மக்களே, கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. அடுத்த தலைமுறையுடைய தலையெழுத்து உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய தலையெழுத்து உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் பேர பிள்ளைகளுடைய தலையெழுத்து உங்கள் கையில் இருக்கிறது. மறக்காதீங்க. பணம் மூட்டை எடுத்துட்டு வருவான் திமுக தேர்தல் நேரத்தில். 1000, 2000, 3000 எவ்வளவுனா கொடுப்பான். அதற்கெல்லாம் நீங்கள் எந்த ஏமாந்துராதீங்க. ஏமாற்றம் நிச்சயமா அது ஏமாற்றம் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்ற. ஊராக போயிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும். நம் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். உரிமைகளை நாம் மீட்டெடுத்து நிச்சயமாக நாம் சமூக நீதி என்ற ஒரு மிகப்பெரிய உரிமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும். தயாராக தம்பிங்களா, இன்னும் 2 மாதத்துல சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவிக்கின்றேன். ஏன்னா இது சாதாரண பிரச்சனை கிடையாது. இது நமக்கு என்ன பிரச்சனை? கல்வி, வேலை வாய்ப்பு. கல்வி, வேலை வாய்ப்பு, படிக்கணும், வேலை போகணும், சுயமரியாதை வாழணும். இதுக்கு நம்ம எவ்வளோ போராட்டம் செய்ய வேண்டியதா இருக்கு. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1250 நாட்களுக்கு மேல் ஆகிறது. எவ்வளோ மோசம் இல்லது ஒரு உச்ச நீதிமன்றம். அதுக்கு மேல எந்த மேல்முறையீடும் கிடையாது. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிடுச்சு. என்ன தீர்ப்பு? ஜட்ஜ்மெண்ட். அதுல தீர்ப்புல 68வது பேராகிராஃப், 73வது பேராகிராஃப் தெளிவா சொல்றது என்னன்னு, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. கொடுத்துட்டு போங்க, தாராளமா கொடுங்க. என்ன தரவுகளை தரவுகள்னா டேட்டா, அது சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க, அவ்வளவுதான். தரவுகள் சேகரிக்கிறது எங்கயா புதுசா கண்டுபிடிக்கணுமா? இருக்கிற தரவு, இருக்கிற டேட்டா கம்ப்யூட்டர்ல இருக்கு, தட்டினா வந்துடும். 30 நாள்ல கொடுக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீடு 30 நாள்ல நினைச்சா கொடுத்துடலாம். ஆனா கிட்டத்தட்ட 1250 நாட்கள் மேலாகி இன்னும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, கொடுக்க போறது கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், சிறை நிரப்பும் போராட்டம். 5 லட்சம் பேர் சிறை நிரப்பும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் குறைந்தது. ஆனா அற வழியில எந்த பிரச்சனையும், ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது. வரணும் கும்பலா குடும்பமா போய் சிறை நிரப்ப போறாங்க. எனக்கு நம் உரிமைகள், நம்முடைய உரிமைகளை. இது ஏதோ வன்னியர் பிரச்சனையும் கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இது எவ்வளவு காலமா கோரிக்கை, இது எத்தனை போராட்டங்கள் செய்கிறோம். ஆனா முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன சொல்றாரு? எங்களுக்கு அதிகாரம் இல்லை, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று யார் சொல்வது? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள் எவ்வளோ ஒரு பொய்யை சொல்கின்றார். இது முதலமைச்சருக்கு அழகாது. சட்டமன்றத்துக்குள்ள யாராவது போய் சொல்லுவாங்களா? உள்ள மட்டும் இல்லை, வெளியிலையும் போய் சொல்லிட்டு இருக்காரு முதலமைச்சர். என்னன்னு, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லையா? பின்ன எப்படியா கர்நாடகாவில் முடிச்சாங்க, தெலுங்கானாவில் எப்படி முடிச்சாங்க, பீகார்ல முடிச்சிட்டாங்க, ஒரிசாவில் முடிச்சாங்க, ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த சட்டத்தில் நடத்துறாங்க? ஏன் அதே சட்டத்தில் உங்களை கேட்கிறோம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி இவ்வளோ மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திட்டாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டாங்க, கடனை கொடுத்தாங்க, படிக்க வச்சாங்க, வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது ஏதோ ஒரு சாதி பிரச்சனை கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா எல்லா சமுதாயங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். முன்னேறிய சமுதாயத்தும் உட்பட. இப்ப ரெட்டியார் இருக்கிறாங்க, நாயுடு சமுதாயம், பிராமண் சமுதாயம், அவங்களுக்கும் இது உதவியா இருக்கும். பட்டியலின சமுதாயத்திற்கும் இல்ல, எல்லா சமுதாயத்துக்கும் உதவியா இருக்கும் கணக்கெடுப்பு. இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்க? 1931 எடுத்தாங்க. வெள்ளக்காரன் காலத்தில் எடுத்தது. கிட்டத்தட்ட 90 வருஷம் கணக்குல தான் இப்ப ஓட்டிட்டு இருக்கிறாங்க. புதுசா கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல, எந்தெந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல, எந்தெந்த சமுதாயம் வேலை இல்லை, எந்த சமுதாயம் குடிசையில இருக்கு,
எந்த சமுதாயம் ஏழையா இருக்கிறாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்தந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், நலத்திட்டங்கள் கொடுக்கணும், கடனை கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும். இதுக்காக தான் இது எல்லாமே. நான் இப்போ சலவை தொழிலாளர்கள், முடி திருத்துகின்ற சமுதாயம், மலைக்கோரவர்கள், மீனவர்கள், குறும்பர்கள், போயர்கள், இப்படி யாதவர்கள், வன்னியர்கள் போன்ற நாடார்கள் போன்ற எல்லா சமுதாயத்துக்கும் தான் நான் கேட்கிறேன். ஆனா முதலமைச்சருக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கு பாரு, இந்தியாவில் இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும். ஆனா இவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்லையா? இவங்க கூட்டணி கட்சியில சித்தராமையாக அதிகாரம் இருக்குது, தெலுங்கானா ரேவந்த் ரெட்டிக்கு அதிகாரம் இருக்குது, சந்திரபாபு நாயுடுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது, நிதிஷ்குமாருக்கு அதிகாரம் இருக்குது. மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் அதிகாரம் இல்லைன்னா இவர் ஜப்பான்ல இருக்கிறார். யாரையா ஏமாத்துற? அதான் தெரியும், பயம் இல்லை, கோழைத்தனம். கோழையா? திமுக ஆட்சி கோழை, முதலமைச்சர் ஒரு கோழையான நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அதிகாரம் இருந்தும் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு? கோழை. கோழை. அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்பவன் யாரு? வீரன். ஆனா முதலமைச்சர் யாரு? கோழையாக நான் பார்க்கிறேன். எவ்வளவு அதிகாரம் இருக்கு. இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்னையா 2 மாசம் ஆகும், 500 கோடி செலவாகும், 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறது, 500 கோடி உன்னால ஒதுக்கி எல்லா சமுதாயத்தோட நிலையை புரிந்து தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லையா? 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வேலை செஞ்சா ஒட்டுமொத்த 2 கோடி குடும்பங்களுடைய நிலையை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு அது என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம். இந்த கணக்கெடு இதுக்காக தான் கணக்கெடுப்பு நடத்தணும் சொல்ற. அதனால இதையெல்லாம் செய்தியெல்லாம் உள்வாங்கி மக்களிடம் தெரியப்படுத்துங்கள். ஒரு மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கணும். நான் சொல்றேன், என் தம்பிகள் மூலமாக, என் தங்கைகள் மூலமாக, என் தாய்மார்கள், சகோதரிகள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள் அத்துணை பேரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் எல்லோரும் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு, பாசத்தோடு, அன்போடு, எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு உங்களை நான் கேட்கின்றேன். உரிமையோடு நான் கேட்கின்றேன். தமிழக மக்களே, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த ஊழல் கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி.